பிக் பாஸ் தமிழ் பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்த சீசனை கம்பேர் பண்ணும்போது இந்த சீசன் 9 பார்க்குற மக்கள் ரொம்ப ரொம்ப பாவம். அதை ரிவ்யூ பண்ணுற என்னை போன்ற ஆட்கள் அதை விட பாவம். அதை காசு போட்டு ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு ஷோவாக எடுக்கிற அந்த ஒரு டீம் இருக்குல்ல, அவங்க நம்மளை விட பாவம். அதை ஒரு ஷோவாக கொண்டு போயிட்டு ஹோஸ்டிங்கிற பேரில் ஒருத்தர் ஹோஸ்ட் பண்ணுறாருல, அவரை நினச்சாலும் ரொம்ப பாவமாக தான் இருக்குது. எல்லாரை விட அவர் தான் அதிகமான பாவமான பிறவியாக இருப்பார். அதை விட பாவமான ஆட்கள் யார் தெரியுமா? ஒன்று, இந்த ஆட்களுக்காக 100-105 நாட்கள் முழிச்சு 24 மணி நேரம் வேலை செய்யக்கூடிய அந்த வேலையாட்கள். அவங்கள விட பாவமான ஒரு ஜீவன் இருக்கும் அப்படின்னா அது வேற யாரும் இல்லை, நம்ம பிக் பாஸ் தான். மனுஷன் கதற அப்படி லிட்ரலாக. இது 6வது வாரமா 5வது வாரமா 6வது வாரம் நினைக்கிறேன். 6 வாரமா இவனுங்க கிட்ட ஒரு டாஸ்கை கொடுத்துட்டு அதை புரிய வச்சு டாஸ்காக கொண்டு போகிறதுக்கு அந்த மனுஷன் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு தெரியுமா? ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணி பாவமாக இருக்கு. இந்த வாரம் இந்த ராஜாங்கம் டாஸ்கை எவ்வளோ அழகாக கொண்டு போயிருக்கலாம். அதான் ஃபர்ஸ்ட் ப்ரோமோவில் நம்ம பேசியிருந்தோம். அதை இப்போ பிக் பாஸ் பேசினார். கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே இவங்களை உட்கார வச்சு ஒன்று ஒன்றா கிளிப்பிள்ளைக்கு சொல்கிற மாதிரின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அப்படி அங்கே எல்லாம் படித்தவனுங்க, எல்லாருக்கும் அறிவு இருக்குது, எல்லாருக்கும் சிந்திக்கிற திறன் இருக்குது, அப்படிப்பட்டவனுங்களுக்கு கிளாஸ் இருக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, இந்த சீசனில் உங்களோட சேர்ந்து நானும் விளையாட போகிறேன், என்னுடைய குரல் மூலமாக நான் விளையாட போகிறேன். இது வரைக்கும் எந்த சீசன்லையும் இப்படி பிக் பாஸ் சொன்னதே கிடையாது. இதுக்கப்புறமா உங்களுக்கு புரியல அப்படின்னா நான் நேரில் தான் உங்களுக்கு விளக்கணும் அப்படின்னு ரொம்ப விரக்தியில் பேசியிருக்காரு இந்த வாரத்தில். ஆக்சுவலாக என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த ராஜாங்கம் டாஸ்க்கை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த ராஜாங்கம் டாஸ்கில் மன்னர் இருப்பார், மன்னருக்கு துணையாக மந்திரி இருப்பார், அவங்களுக்கு கீழே படை தளபதி இருப்பார், ராஜமாதா இருப்பாங்க, ராஜகுரு இருப்பாங்க, சேவை ஆட்கள் இருப்பாங்க, புலவர் இருக்கார். இப்படி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு ஆட்கள் இருக்காங்க. அதாவது ஹயராக்கின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு வார்த்தையை பிக் பாஸ் பயன்படுத்துகிறாரு. ஹயராக்கியை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னா ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு படிநிலை இருக்குது. அதைத்தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இப்போ மக்கள் இருக்காங்க, ஒரு அரசின் கீழே வாழக்கூடிய மக்கள் இருக்காங்க. அந்த மக்கள் நேரடியாக போய் மன்னரை சந்தித்து பேச முடியுமான்னு கேட்டால் முடியாது. ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம இந்த மக்களாட்சி இந்த டைம்லேயே பார்த்துக்கோங்கன்னா, முதலமைச்சரை நேரடியாக மக்கள் போய் சந்திக்க முடியும்னா முடியாது. முதலமைச்சருக்கு கீழே பிஏ இருப்பார், அதை சார்ந்த அமைச்சர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு கீழே எம்எல்ஏக்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு கீழே கவுன்சிலர்கள் இருப்பாங்க, மாவட்ட செயலாளர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு கீழே கவுன்சிலர் எம்எல்ஏலாம் இருப்பாங்க. இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு படிநிலை இருக்குது. முதல்ல இவனுங்களுக்கு அந்த டாஸ்கில் ஒவ்வொருத்தருடைய கேரக்டருனுடைய வேல்யூவே தெரியலை. ராஜ மாதானா யாரு, ராஜகுருனா யாரு, மன்னர்னா யாரு, புலவர்னா யாரு, வேலையாட்கள் யாரு, படைத்தளபதி யாரு, அவருக்கு என்ன பவர் இருக்கு, ராஜகுருக்கு என்ன பவர் இருக்கு, ராஜமாதாக்கு என்ன பவர் இருக்கு, எதுவுமே தெரியாது. எவ்வளோ அழகா எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகலாம். நான் சொல்கிறேன் பாருங்க, ஒரு நாட்டில் ஒரு மன்னர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அரசர் ஒருத்தர் இருக்கார். அரசருக்கு இணையான பவரை வைத்திருக்கக்கூடிய இன்னொரு நபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜமாதா. அரசருக்கே கட்டளையிடக்கூடிய ஒரு பவர் அவங்களுக்கு இருக்கு. ராஜமாதா தான் அந்த அரசரை அரசராகவே ஆக்கியிருப்பாங்க. அவங்க தான் ஹெட் ஆஃப் த கிங்டம் ராஜமாதா. அதுக்கு கீழே தான் அரசரே வருவார். ராஜாவின் மாதா, புரியுதா? நீங்கள் அப்படி பிரித்து பாருங்க. ஸோ அம்மா, அரசருடைய அம்மா. எந்த பையனாச்சும் அம்மா பேச்ச மீறுவானா? ஸோ அம்மா தான் அங்கே முக்கியமான ஒரு ரோல். அப்போ அவங்களுக்கு எவ்வளோ மரியாதை கொடுக்கணும். அந்த ராஜமாதாவை ஃப்ளட் பண்ணலாமான்னு ஒருத்தன் கேட்குறான். இதெல்லாம் பார்க்குற பிக் பாஸ் என்ன நினைப்பாரு? ஒன்றா அடுத்து ராஜாவுக்கு இணையான ஒரு பவரை கொண்டிருக்கக்கூடிய, இணையான பவரை தாண்டி இணையான மதிப்பு கொடுக்க வேண்டிய ஒரு கதாபாத்திரம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜகுரு அப்படிங்கிற ஒரு நபர். ராஜா தடுமாறும் பொழுதும், ராஜாவுக்கு ஒரு விஷயத்தில் உதவி தேவைப்படும் பொழுதும், உதாரணத்துக்கு ஒரு போருக்கு போகிறோம், படைத்தளபதி இருப்பார், படைத்தளபதியே இருந்தாலும் சாணக்கியத்தனம், மந்திரிக்கும் அதில் பெரும்பங்கு உண்டு.
ஆனால் அதையெல்லாம் தாண்டி ராஜா எங்கேயாவது தவறு பண்ணும் பொழுது அதை சுட்டி காட்டி, ராஜா இது தப்பு, இதை இப்படி செய்வதற்கு பதிலாக இப்படி செய்தீங்கன்னா உங்களுக்கு அது வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு ராஜாவுக்கு ஆலோசனை கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறவங்க தான் ராஜகுரு. அப்போ அந்த ராஜகுருவுக்கு எப்படிப்பட்ட மரியாதை கொடுக்க வேண்டும்? அரசரே கொடுக்கணும். இதெல்லாம் எங்கே பர்ஃபெக்டாக பண்ணாங்க, எந்த சீசனில் கரெக்டாக பண்ணாங்க அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா, சீசன் 6 தான். சீசன் 6 ராஜகுருவாக விக்ரமன் அவர்கள் இருப்பாங்க. அப்போது ராஜகுருவா அவர் எவ்வளவு சிறப்பாக விளையாடி இருப்பார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அண்ட் படை தளபதியாக அசீம் அவர்கள் இருப்பாங்க. அசீம் அவர்களுக்கும் விக்ரமன் அவர்களுக்கும் அங்கே ஒரு கான்ஃப்ளிக்ட் போச்சு. இருந்தாலும் அவங்க கேரக்டருக்கு அவங்க தேவைப்படுற நேரங்களில் மதிப்பு கொடுத்தாங்க. ஆனால் இங்கே இருக்க ஆட்களுக்கு இது எதுவுமே தெரியல. அதை தான் பிக் பாஸே கேட்குறாரு அவங்க கிட்ட. ஒரு ராஜாங்கம்னா எப்படி இருக்கும் சொல்லுங்கள், ஒரு அரசர்லாம் எப்படி, ஒரு அரசர் எப்படி இருப்பாருன்னு சொல்லுங்கள். கிளாஸ் எடுக்கிறாருங்க உட்காந்து, இந்த திவாகருக்கு கிளாஸ் எடுக்கிறாருங்க. நம்ம கமருதீனுக்கு ஒன்றுமே இப்போ டாஸ்கில் என்ன கதாபாத்திரம் கொடுத்துருக்காங்களோ அந்த கதாபாத்திரத்தை பேஸாக வச்சு தான் இவனுங்க என்ன பண்ணணும், அதை மெருகேற்றணும். அந்த கதாபாத்திரத்தோட பேஸ்மெண்ட்டை விட்டுறானுங்க. இப்போ நம்ம மந்திரி யார், கானா ராஜ்யத்தின் மந்திரியுடைய கதாபாத்திரம் என்ன, அவருக்கு காதல்னாலே பிடிக்காது, காதல்னாலே அருவருப்பாக நினைக்கக்கூடிய ஒரு ஆள். இதுதான் பேஸு. இதை வச்சுக்கிட்டு தான் அவருடைய கேரக்டர் என்ன பண்ணணும், அவர் வந்து அப்கிரேட் பண்ணணும், எதனா ஒன்று பண்ணணும். ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, காதல்னா பிடிக்காதுன்னு தான் பேஸு, போயிட்டு எக்ஸ்லவர் பின்னாடி போய் சுற்றுறது, அந்த கேரக்டரே மாற்றிட்டா. அப்படி அது கேட்கும் போது பிக் பாஸ் சொல்கிறாரு, மந்திரியாரே உங்களுக்கு காதலே கிடையாது, காதல்னாலே உங்களுக்கு பிடிக்காது, அதை வச்சு நீங்கள் எதனா பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நேற்று வரைக்கும் அவன் கேரக்டரை பண்ணானான்னு கேட்டிங்கன்னா இல்லை. மன்னர்கிட்ட யாரும் நேரடியாக போய் பேச முடியாது, ஆனால் கெமி போய் பேசுகிறாங்க. அங்கே இருக்கிற யாரும் தடுக்கவும் இல்லை, ஏன்னா அவங்களுக்கு தெரியாது. திவ்யா இருக்காங்க இல்லையா, திவ்யா சொல்கிறத கேட்கவே இல்லைங்க நம்ம கானா வினோத். ஏன்னா அவருக்கு தெரியல ராஜகுருனா யார், அவங்களுக்கு என்ன மதிப்பு இருக்குது, என்ன பண்ணணும் தெரியல. எனக்கு என்ன தெரியலனா, இவங்களுக்கு அடிப்படை அறிவே இருக்கா, நம்ம எல்லாரையும் தான் சொல்கிறேன், இருக்கானே எனக்கு தெரியல. திவ்யா வந்து இன்னைக்கு சொல்கிறாங்க, திவ்யா அண்ட் அமித் நீங்கள் வந்து தெரியவே இல்லை. திவ்யாவுக்கு ஸ்பெஷலாக சொல்கிறாரு, எனக்கு புரியுது உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது அப்படின்றது எனக்கு தெரியுது, இருந்தாலும் இந்த பிக் பாஸ் சீசன் 9 ஒரு அங்கம் தான் நீங்களும், அதனால் முடிஞ்ச வரைக்கும் பெர்ஃபார்ம் பண்ணுங்கள். அவங்க எங்கே பெர்ஃபார்ம் பண்ண விட்டாங்க நேற்று, அவங்க பேசுகிறத கேட்கவே இல்லைங்க கானா வினோத். அவர் வந்து எதாக இருந்தாலும் புலவர்கிட்ட பேசிட்டு வாங்கன்றாரு. புலவர் யார்? மன்னரை வாழ்த்தி பாட்டு பாடி மன்னர்கிட்ட காசு வாங்கிட்டு போகிற ஒரு ஆள், அவ்வளவுதான். மன்னரை புகழ்ந்து பாடுவது தான் புலவருடைய வேலை. அவரை ராஜகுரு போலவும் இவங்க திவ்யா வந்து ஏதோ ஒரு கேரக்டர் மாதிரி ட்ரீட் பண்ணாரு நேற்று. இங்கே தான் அந்த பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா இங்கேயும் அதே பிரச்சனை தான். இளவரசி இப்போ பார்வதி தேவி கண்மணியினுடைய வேலை என்ன, இருக்கக்கூடிய 3 இளவரசிகளும் மன்னர் மேலே விருப்பம் கொண்ட ஆட்கள். அது அவங்க எங்கன்னா பண்ணாங்களான்னு கேட்டால் பார்வதி அதை ஒன்றுமே பண்ணலை, நேராக கமருதீனை நோக்கி தான் வராங்க. கமருதீன் தான் என் கண்ணில் அடிப்பட்டதுக்கு காரணம். கேரக்டருடைய பேஸை விட்டாங்க, பேஸை விட்டுட்டு புதுசாக இவங்க ஒரு டிசைன் பண்ணுறது. இதெல்லாம் பார்த்து தான் பிக் பாஸ் கடுப்பாக என்ன பண்ணிட்டாரு, இப்போ நீங்கள் வந்து மாறுங்க. இப்போ கானா வினோத்தை காலையிலேருந்து இந்த ஆள் எவ்வளோ டார்ச்சர் பண்ணுறான்னு தெரியுமா? 2வது ப்ரோமோ பாருங்கள், பார்த்துருப்பீங்க. இவ்வளோ பேசியும் இவ்வளவு சொல்லியும் அவர் ரொம்ப பொறுமையாக பேசுகிறாரு. இந்த மாதிரி கானா வினோத்தை அழவே ஆரம்பிச்சிட்டார். அவருக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னார், என்னுடைய ஏதோ ஒரு பேர் சொல்லிட்டு அவருடைய நண்பர் தானே நீங்களும், சாண்டியை தான் குறிப்பிட்டு சொன்னார். சாண்டி அவர்கள் வந்து இது வரைக்கும் சாண்டி அவர்கள் கோவப்பட்டு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இல்லை. ஆனால் சாண்டி அவர்கள் ஒரு இடத்துலயாச்சும் நகைச்சுவை உணர்வை விட்டு பார்த்துருக்கீங்களா? கலகலப்பாக இல்லாமல் இருந்திருக்காரா? அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்கனே வினோத் வந்து அழ ஆரம்பிச்சிட்டார். இவ்வளோ சொல்லியும் கத்தாதீங்க, எஃப்ஜேக்கு சொல்கிறாங்க, கத்திக்கிட்டே இருக்கீங்க. நீங்கள் கத்துறது மூலமாக உங்களுடைய அந்த டேலண்ட் வந்து மறைஞ்சு போகுது. பிரஜிலுக்கு சொல்கிறாங்க, நாங்கள் இந்த மாதிரி ஒன்று பண்ணோம் அப்படின்னும் போது அது நான் பார்க்கவே இல்லை, அது எனக்கு தெரியவே இல்லை. ஏன் தெரியல அப்படின்னா அதை தாண்டி என்னமோ ஒரு விஷயம் நடக்குது.
அது என்னன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதை சரி பண்ணுங்கள். இவ்வளவு சொல்லியும் கத்தாதீங்கடா, ஒரு டாஸ்கில் கத்தாதீங்க, கத்திக்கிட்டே தானே இருக்கீங்க. டாஸ்க் இது வந்து ஒரு ஃபன்னான டாஸ்க்கு, நீங்கள் ஜாலியாக கொண்டு போங்க, என்டர்டெயின்மெண்ட்டாக கொண்டு போங்கன்னு அவ்வளவு சொல்லியும் 2வது ப்ரோமோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவன் என்ன பண்ணியிருக்கான். அவனுக்கு காண்டாயிடுச்சு. இப்போ இந்த தர்பீஸுக்கு மன்னர் பதவியில் இருந்து அவனை இறக்குனதில் காண்டாயிட்டான். காண்டானதில் இப்போ எப்படியாச்சும் அந்த டாஸ்க்கை வந்து கொலாப்ஸ் பண்ணணும். அதுக்கு ஒரு பாயிண்ட் வேணும். அந்த பாயிண்ட்டை வச்சு பிடிச்சிக்கிட்டு அவன் ஆடிக்கிட்டு இருக்கான். அதை 2வது ப்ரோமோவில் நம்ம பேசுவோம். எனக்கு நிஜமாவே பிக் பாஸை நினச்சா ரொம்ப கவலையாக இருக்குது. பாவம், அந்த மனுஷன் ரொம்ப பாவம். இந்த ஆட்களை வச்சுக்கிட்டு மேய்க்கிறது முடியாத காரியன்றது அவருக்கே தெரிஞ்சு போச்சு. அதனால தான் இப்படி இறங்கி வந்து பேசுகிறார். முதல்ல இவங்களுக்கு வந்து ஒரு டாஸ்க்கை எப்படி கொண்டு போகணும், அந்த டாஸ்கில் ஒரு கேரக்டருக்கு என்ன வேல்யூ இருக்குது, அந்த கேரக்டருடைய வேல்யூவை கெடுக்காமல் எப்படி ஒரு டாஸ்க் விளையாடுறது. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ராஜகுருவை மதிக்க மாட்டுறாங்க, ராஜமாதாவை ஃப்ளட் பண்ணலாமான்னு கேட்குறாங்க. மன்னர் வந்து மன்னராகவே இல்லை. எப்படா இது ஒரு ஃபன்னான டாஸ்க்கு தாங்க, இருந்தாலும் ஃபன் இருக்கலாம். அந்த டாஸ்க்கு அந்த கேரக்டருக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல. இப்போ ராஜகுருனா அவங்களுக்கு ஒரு மரியாதை இருக்குது, இப்போ ராஜமாதானா அவங்களுக்கு ஒரு மரியாதை இருக்குது, படைத்தளபதினா அவருக்கு எவ்வளோ பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. புரியுதுங்களா? இது எதுவுமே இவனுங்களுக்கு தெரியல. இவங்களை வச்சுட்டு என்ன பண்ணுறது? கடைசியில் பிக் பாஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுத்து 2 நாட்டு தளபதிகளுக்கும் ஒரு பவரை கொடுத்துருக்காரு. என்ன அப்படின்னா, செந்தமிழில் பேசணும். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா தமிழ்நாட்டில் தமிழ் வந்து செத்துக்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் தமிழே இல்லை. இந்த ஷோவில் கூட வந்து தமிழ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடிலாம் ஆங்கிலத்தில் பேசக்கூடாது, நீங்கள் தமிழில் மட்டும்தான் பேசணும்னு பிக் பாஸ் சொல்லுவார். இந்த சீசனில் அதை கூட சொல்லலை. ஆனால் இப்போ இந்த டாஸ்கில் யாராச்சும் செந்தமிழில் பேசலை அப்படின்னா, இப்போ 1-2 வார்த்தைகள் வந்து பிழையாக இருந்தால் பரவாயில்ல, கண்டினியூவாக செந்தமிழில் பேசலை அப்படின்னா நீங்கள் வந்து அவங்க வாயில் கருப்பு டேப்பை ஒட்டி விட்டுறலாம். அடுத்த அறிவிப்பு வர வரைக்கும் அவங்க அந்த டேப்போடு தான் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் யாராச்சும் மன்னருக்கு எதிராகவோ இந்த அரசாங்கத்துக்கு எதிராகவோ செயல்படுறாங்க, ஏதாச்சும் தப்பு பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்கள கைது செஞ்சு சிறையில் அடைக்கலாம். 2 ராஜாங்கத்துக்கும் ஒரே சிறை தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு சொல்கிறாங்க. அதை வந்து ஒரு டாஸ்க்காகவே கொடுக்குறாங்க. இதுக்கப்புறமாச்சும் ஒழுங்காக பண்ணுங்கடா அப்படின்ட்டு தான் இந்த சைடு பார்வதியை ராணியாகவும் இந்த சைடு வந்து விக்கல்ஸ் ராஜாவும் மாற்றிருக்காங்க. எதுக்கு இவங்க 2 பேரை மாற்றினாங்கன்னா, இவங்க 2 பேருக்கும் ஒரு போட்டி இருக்குது, ஒரு பொறாமை இருக்குது, ஒரு சண்டை இருக்குது. இப்போ இந்த டாஸ்கினுடைய அடித்தளம் என்ன? ஒரு நாடு இன்னொரு நாடை போர் செஞ்சு வீழ்த்தணும். அதை அவனுங்க பண்ணவே இல்லை. நேற்று இன்னைக்காச்சும் அதை பண்ணுறானுங்களா? இப்போ இவங்க பாட்டின் மூலமாக வீழ்த்தணும், இவங்க நடிப்பின் மூலமாக வீழ்த்தணும், அதான் பேஸ். அதை வச்சு எதனா பண்ணுறாங்களா அப்படிங்கிறத ஒவ்வொருத்தரும் பெர்ஃபார்ம் பண்ணணும்னு தான் நினைக்கிறானே தவிர்த்து கதையை விட்டானுங்க. ஸ்டோரி ஸ்கிரிப்டை விட்டாங்க. ஸ்கிரிப்ட் என்ன? ஒரு நாடு இன்னொரு நாடை வீழ்த்தணும், அதை பண்ணவே இல்லை. அதுக்காக தான் இந்த மாற்றம். எந்த சீசன்லையாச்சும் ராஜா ராணியை மாற்றி பார்த்துருக்கீங்களா? இங்கே நடக்குது பாருங்க. இதைத்தான் நம்ம படித்து சொல்கிறோம். கண்டஸ்டன்ஸ் எப்படிப்பட்ட கண்டஸ்டண்ட்டை நம்ம சூஸ் பண்ணுறோன்றதுல தான் இருக்குது. தேவையா? ஒரு சேனலுடைய பேர் போச்சு, ஒரு சீசனுடைய பேர் போச்சு, எவ்வளோ பெரிய ஷோ, இந்த ஷோவினுடைய மதிப்பே போச்சு. போராட்டம் பண்ணுற அளவுக்கு இந்த ஷோவை கொண்டு வந்து விட்டுருக்காங்க. அவங்கள இன்னும் நீங்கள் வீட்டுக்குள்ளே வச்சுருக்கிறது ஆச்சரியமாக இருக்குது. சரி, ஓகே. இந்த வீடியோவில் நம்ம நிறையா பேச வேணாம். நம்ம அடுத்த ப்ரோமோ பற்றி பேசுவோம். அதில் இந்த செனப்பண்ணியே கொஞ்சம் வந்து விளக்க வேண்டியிருக்கு, விளத்து விடுவோம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.